மாரிதாஸ் வந்து ஒரு ஒரு வீடியோ போடுறார். ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவர் ஒருத்தர் போதைப்பொருள் வழக்கில் கைது பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் ஆதவ அர்ஜுனா, அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவனுடைய மாமியார், அதாவது லீமா ரோஸினுடைய தம்பி தான் அவர். ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. அதாவது இந்த அரசாங்கத்தை நோக்கி விஜய் அவர்கள் மீது பெருசாக குற்றச்சாட்டை வைக்க முடியாது. இப்போ அமைச்சர்கள் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா மேலே வச்சா இந்த அரசாங்கத்தை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்க. ஒரு சாதாரண ஒரு நபர் அவன்லாம் அதிகாரத்துக்கு வருவானா, அவனா பதவி வருவான், அவன்லாம் ஒரு அமைச்சர் ஆவானாங்கிற அந்த அதிகார அவங்களால ஏற்றுக்கிற அந்த அதிகாரத்தை அவங்களால ஏற்றுக்கிற முடியும். ஏதாவது ஒரு பண்ணி இந்த ஆட்சியை ஒரு கார்னர் பண்ணணும் அப்படிங்கிற வேலையை பண்ணுறாங்க. பாஜக தான் முதலாக இந்த தாவைக்கு ஆட்சியை கலைக்கன்னு நினைக்கிறதே பாஜக தானா? விஜய் தமிழ்நாட்டில் ஓட்டை பிரித்து விட்டுருவாரு, சிறுபான்மை ஓட்டை பிரிச்சுடுவாரு, தலித்து ஓட்டுகளை பிரிச்சுடுவாரு, நம்ம ஈஸியாக அதிமுக பாஜக ஆட்சி அமைச்சிரும் அப்படின்னு உங்களோட பிளானே தான் தலைகீழாக நடந்து போச்சு. இன்னொரு அமைச்சர், அதாவது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பற்றி அவர் ஆண் நண்பரோட சுற்றிட்டு இருக்கிறாரு. தொழில்துறைன்றது எவ்வளோ பெரிய துறை, பொறுப்பே இல்லாமல் செயல்படுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இவங்க ஒரு யங்ஸ்டராக இருக்கிறாங்க. யங்ஸ்டராக இருக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டை கூட யாரை கூட வந்திருக்கலாம். ஆனால் அவர் யாரோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, இது விமர்சனத்துக்கு அளவு கிடையாது. உண்மையிலேயே அவங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடுகள் வேறு மாநிலத்துக்கு போயிருக்கு, இவங்களுடைய அப்ரோச் தப்பாக இருக்குது, இவங்க சரியாக பண்ணலை, ஆதாரம் நம்மகிட்ட இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணலாம். கரண்ட் கட்டுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இல்லை, கரண்ட் கட்டு பிரச்சனைங்கிறது உடனே போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா வயதானவர்கள், குழந்தைகள்லாம் நைட்டு தூங்க முடியல, மிகப்பெரிய வேதனைக்கு ஆளாகிறாங்க. பார்த்திங்கன்னா இப்போ சிஎம் உடைய தொகுதியிலே கூட விடிய விடிய போராட்டம் நடத்தும். பீஸ் கேரியரை பிடிங்கிட்டு போகிற வீடியோ இன்றைக்கி விட்டுருக்காங்க. அந்த பீஸ் கேரியர் பிடுங்குது எல்லா இடத்துலையும் திருட்டு போகிறது உண்மை தானே? இது யார் செய்கிற என்ன ஏதுன்னு இது இல்லை, அது தனி பீஸ் கேரியரை பிடிந்து போய் காசுக்காக பணத்துக்காக பிடிந்து போகிற விஷயம் கிடையாது. இது திட்டமிட்டே ஒரு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணணும், ஒரு வெறுப்பின் உச்சத்தில் பண்ணுறது மட்டும் தெரியும். இந்திய கூட்டணியில் ஸ்டாலின் அவர்களை தூக்கிட்டு விஜய் அவர்களை ரீப்ளேஸ் பண்ணுற தைரியம் வந்துருமா காங்கிரஸுக்கு? இல்லை, ஆல்மோஸ்ட் அந்த கூட்டணியிலேருந்து திமுகவே போயிடுச்சு, எடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். திமுக போயிடுச்சு. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஆதவ அர்ஜுனா அவர் பேரில் ஒரு பெரிய ஒரு மாஃபியா இயங்குது, பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் சர்க்குலேட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் முன் வச்சுருந்தார். ஜான் பிரிட்டோ தான் இது எல்லாருக்கும் ஒரு புள்ளி. ஜான் பிரிட்டோ யாருன்னா அதை கொண்டு ஆதவ அர்ஜுனா மாமியாரோ இல்லை அவரோட தம்பி அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை என்ன, மாரிதாஸோட கைதுக்கு காரணம் என்ன? மாரிதாஸ் ஒரு ஒரு வீடியோ போடுறார். ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவர் ஒருத்தர் போதைப்பொருள் வழக்கில் கைது பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் ஆதவ அர்ஜுனா, அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவினுடைய மாமியார், அதாவது லீமா ரோஸினுடைய தம்பி தான் அவர். இந்த வழக்கில் மாரிதாஸ் மட்டும் கிடையாது, இன்னும் சில பேருமே பேசினாங்க, எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இதெல்லாம் இந்த கடத்தல் கும்பலுக்கு இவங்க தொடர்பு இருக்காங்க. இவர் இந்த ஜான் பிரிட்டோங்கிறவர் தலைமறைவாக இருக்கிறாரு, பல வருடமாக தலைவரமாக இருக்கிறாரு, இவர் மேலே பல வழக்குகள் இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டு விட்டாங்க. அது பயங்கரமாக வைரலாகி அதை உண்மை நம்பி பல முக்கிய கட்சிகள் அதை வெளியில் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ரீசெக் கூட பண்ணாமல் டிஎம்கே எல்லாமே ஐடிவிங்கில் போட்டு அதை ரீசெக் கூட பண்ணாமல் அதை பண்ணிட்டாங்க. இது சம்மந்தமாக ஆதவ அர்ஜுனா மாரிதாஸுக்கு சைபர் கிரைம் போலீஸ் இங்கேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறாங்க. போய் அவரை விசாரணைக்கு கூப்பிட்டு வர்றாங்க. விசாரணைக்கு கூப்பிட்டு அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டு அவர் சொந்த ஜாமீனில் அன்றைக்கி நைட்டு விடுவிக்கப்படுறார். அப்போ அதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் அந்த ஜான் பிரிட்டோங்கிறவரே பேட்டி கொடுக்குறாரு. நான் தாங்க ஜான் பிரிட்டோ. அவர் பார்த்தா ஒரு கிராமத்துக்காரர் மாதிரி இருக்கிறாரு. அவர் அந்த லீமா ரோஸ் அவர்களுடைய அண்ணன் போல். அவர் நான் தாங்க ஜான் பிரிட்டோ, எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அவர் கமிஷன் ஆஃபீஸில் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தார். அப்போ ஒரு ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. அதாவது இந்த அரசாங்கத்தை நோக்கி விஜய் அவர்கள் மீது பெருசாக குற்றச்சாட்டை வைக்க முடியாது. அப்போ அமைச்சர்கள் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா மேலே வச்சா இந்த அரசாங்கத்தை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் இதில் என்னென்னா, பாரம்பரியமான கட்சி ஐடி விங் வச்சுருக்கவங்க சொல்கிறக்கூடிய ஆட்கள் கூட இதை கிராஸ் செக்கே பண்ணல. அதிமுக தரப்புலேருந்து அதை அப்படியே இவங்க காப்பி பேஸ்ட் பண்ணி இவங்க பேரில் சில வார்த்தைகள்லாம் மாற்றி இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் அதை செய்தியாக போடுறாங்க, பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்க, ஃப்ளாஷ் நியூஸாக போடுறாங்க. அது சில பேர் பைட் எடுத்து போடுறாங்க. அப்படின்னு சாயங்காலம் பார்க்குறப்ப அவர் சொந்த ஜாமீனில் வெளியில் வந்துடுறார்.
மாரிதாஸ் வெளியே வந்துடுறாரு. அடுத்த நாள் அவர் கொடுத்துறாரு. இப்போ இந்த அரசாங்கத்தை நோக்கி வைக்கக்கூடிய இதை கிளப்புனது யாருன்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, வலதுசாரி ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நரேஷன் பண்ணியிருப்பாங்க. அது இங்கே மாரிதாஸை தொட்டு வலதுசாரி ஆதரவாளர்கள் பத்திரிகையாளர்னு பார்க்குறப்ப அவங்க தான் இதை வந்து பெருசாக பூம் ஆக்குறாங்க. அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய சில கட்சிகள் அதை எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு நரேஷனாக பண்ணுது. அதாவது பாஜக பண்ணுதுன்னு சொல்கிறோம். ஆமாம், இதில் என்ன காரணம் அப்படின்னா, முதலில் இவர்களுடைய வெற்றியை அவங்க வந்து ஏற்றுக்கிற முடியல. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான ஒரு அங்கீகாரம் இன்றைக்கி அங்கே உள்ளே உட்காந்துருக்கலாம். ஒரு சாதாரண ஒரு நபர் அவன்லாம் அதிகாரத்துக்கு வருவானா, அவனா பதவி வருவான், அவன்லாம் வந்து ஒரு அமைச்சர் ஆவானாங்கிற அந்த அதிகார அவங்களால ஏற்றுக்கிற அந்த அதிகாரத்தை அவங்களால ஏற்றுக்கிற முடியல, அவங்கள ஜீரணிச்சிக்கவே முடியல. அப்போ இந்த அரசாங்கத்தை எப்படியாவது ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணணும், கலைச்சிடணும், ஏதாவது ஒரு கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் இங்கே அதிகமாக இருக்கிறான், அவன் அதிகாரத்தில் இருக்கிறான். எந்த சமூகத்திற்காக கல்வி மறுக்கப்பட்டதோ அந்த சமூகத்திலையும் கல்வி அமைச்சர் 2 பேர் உயர்கல்வித்துறை அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களால வந்து நம்ம வந்து நமக்கு மட்டும்தான் கல்வியை அவர்கள் தொடக்கூடாது, கல்விக்கு அவர்கள் வந்து சம்மந்தமில்லாத ஆட்கள்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஆட்களாக இன்றைக்கி உரிய பதவியில் இருக்கிறாங்க. அப்போ அதை வந்து அவங்களால ஜீரணிச்சிக்கிற முடியல. இது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்களுக்கான ஒரு அரசாங்கமாக போய்கிட்டு இருக்கு, இதை வந்து ஜீரணிக்க முடியல அப்படின்னா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலேயும் காரணம் பண்ணுறாங்க, அங்கே கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதையும் சில குற்றச்சாட்டுகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு பண்ணி இந்த ஆட்சியை வந்து ஒரு கார்னர் பண்ணணும் அப்படிங்கிற வேலையை பண்ணுறாங்க. உடனே அதுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு ட்ரம்ப் கார்டை பயன்படுத்துகிறாங்க, ஆதவ அர்ஜுனாவை ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா இவருக்கு ஒரு சிக்கல் அப்படின்னா, இவருடைய மாமனார் வந்து ஒரு லாட்ரி அதிபராக இருக்கிறார். இவங்க லாட்ரி மாஃபியா, லாட்ரி கும்பல், லாட்ரி கேங்குன்றாங்க. லாட்ரிங்கிறது தமிழ்நாட்டில் லீகலாக அரசாங்கத்தோடு நடத்தியிருந்தாங்க. அப்போ இவர் இவர் மட்டும் கிடையாது, மார்ட்டின் மட்டும் கிடையாது, KS சேகராக இருக்கட்டும், அப்புறம் நிறைய பேர் பண்ணாங்க, நிறைய பேர் லாட்ரி தொழில் பண்ணாங்க. அது அரசாங்கத்தினுடைய அனுமதி வாங்கி பல ஊரில் ரீட்டெயில்ஸ் கடை வச்சுருந்தாங்க, ரீட்டெயில் கடை ஸ்டோர் கடை மாதிரி வச்சு. மதுரையை எடுத்திங்கன்னா KS சேகர்னு ஒருத்தர் இருந்தார், திருச்சியில் KS ராமதாஸ்னு ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் லாட்ரியை வந்து லீகலாக அரசாங்கத்தில் பணம் கட்டி பெர்மிஷன் வாங்கி லைசன்ஸ் வாங்கி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலம் வந்த பிறகு லாட்ரி தடை பண்ணுறாங்க. தடை பண்ண இந்த லாட்ரி தொழிலை வேறு மாநிலங்களில் பண்ணுறாங்க, பெருசாக ப்ராடாக பண்ணுறாரு. வேறு நார்த் ஈஸ்ட்டு போகிறாரு, மற்ற மாநிலங்கள் போகிறாரு. ஒரு பெரிய லெவலில் அந்த லாட்ரி தொழிலில் பல கோடிகளை சம்பாதிக்கிறாரு. இன்றைக்கி லாட்ரி அது மாஃபியான்னு பேசக்கூடிய ஆட்கள் எல்லாமே இவற்றில் இது வாங்கினவங்க தான், ஃபண்டு வாங்கினவங்க தான், இன்றைக்கி நிதி வாங்கினவங்க தான், எலக்ட்ரல் பாண்டில் வாங்கினவங்க, தேர்தல் பத்திரத்தில் பணத்தை லீகலாக வாங்கின ஆட்கள் தான் இன்றைக்கி லாட்ரியை வந்து பக்கத்து மாநிலமான கேரளாவில் அரசாங்கம் லாட்ரி நடத்துது. அரசாங்கம் வந்து கேரளாவில் இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு லாட்ரி நடத்துகிறாங்க, பம்பர் ப்ரைஸ்ன்னு சொல்லி வருஷம் கொடுக்குறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து லீகல். அது தமிழ்நாட்டில் லீகலாக இருக்கிறப்ப இப்போ தமிழ்நாட்டில் லாட்ரி இருக்காங்கன்னா கிடையாது, முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டுது. அப்போ வேறு மாநிலங்களில் பண்ணுறாங்க, அதையும் அவங்கவுங்க தொழிலாக பண்ணுறாங்க. இவ்வளோ பேசக்கூடிய ஆட்கள் வந்து ப்ரைவேட் பாராக இருந்தப்போ அந்த ப்ரைவேட் பாரை நடத்துனது பூராமே அரசியல்வாதி தானே. திமுக அதிமுக இருக்கிற ஆள் தான் பினாமி பேரில் பார் எடுத்து நடத்துவான். அப்போ எங்கே போனீங்க? அப்போ அந்த காசு உங்களுக்கு இல்லையா? இப்போ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இப்போ ஆதவ அர்ஜுனானா ஒரு பெரிய பணக்காரனுடைய மருமகன், அவங்க மாமனார் ஒரு பெரிய லாட்ரி அதிபர், அவரை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதை வைத்து உள்ளே போகலாமான்னு பார்த்தாங்க. அது எக்ஸ்போஸ் ஆகி போச்சு, அது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து அதை ஜாமீனில் வந்திருக்கிறாரு. மாரிதாஸ் அவர்கள் வந்து அவரை சுற்றி பரவப்பட்டது எல்லாமே நீங்கள் வலதுசாரின்னு சொன்னது பாஜக தான் முதலாக இந்த தாவைக்கு ஆட்சியை கலைக்கன்னு நினைக்கிறதே பாஜக தானா? இல்லை, ஒரு பெரிய செயின் லிங்காக இருக்கிறாங்க. அவர்களால் வந்து இதை ஏற்றுக்கிற முடியல, இந்த ஆட்சியை வந்து ஜீரணிச்சிக்கிற முடியல, ஏற்றுக்கிற முடியல. அவர்கள் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. விஜய் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஓட்டை பிரித்து விட்ருவார், சிறுபான்மை ஓட்டை பிரிச்சுடுவார், தலித்து ஓட்டுகளை பிரிச்சுடுவார், நம்ம ஈஸியாக வந்து அதிமுக பாஜக ஆட்சி அமைச்சிடும் அப்படின்னு அவங்களோட பிளானே அதுதான். தலைகீழாக நடந்து போச்சு. அது தலைகீழாக நடந்தோன்னே இது அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. அதுலேயும் பாஜக ஒரு ஆள் தான், ஒரு ஆள் வந்ததுனால அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. ஒட்டுமொத்தமாக பாஜக போன 4 தொகுதியில் ஜெயிச்ச பாஜக ஒரு தொகுதி ஆக்கிட்டாங்க. அப்போ பாஜக பேனரில் வந்து அதிமுகவும் காலி, 3ஆம் இடத்துல போயிடுச்சு, கட்சி சின்ன பின்னமாகுது. அப்படிங்கும்போது அவங்களால வந்து இது வந்து டேமேஜ் வந்து வெடி வந்து நமக்கு தான் வச்சுருக்கிறோம், கொளுத்தி நம்ம சேர்க்கையில் போட்டோம் போல் அப்படின்னு. அதனால தான் அவங்க முதல்ல வந்து ரிலாக்ஸாக விட்டாங்க அவங்கள. அப்போயே வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா லாக் பண்ணியிருப்பாங்க.
அவங்க பிளான் போட்டது என்னென்னா இவ்வளோ பெரிய வெற்றி வராது, ஓட்டை பிரித்து விட்ருவார், எப்படி வட இந்தியாவில் ஓட்டுகளை பிரிக்கிற மாதிரி இவர் ஓட்டை பிரித்து விட்டாரோ நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய கணக்கு. அது நடந்தது வேறு மாதிரி நடந்ததுனால இப்போ அதனால் அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்கிற முடியல. இந்த ஒரு வீடியோ ஆதவர்ஜுனா அவர்களை பற்றி அடுத்து இன்னொரு அமைச்சர், அதாவது அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பற்றி அவர் ஆண் நண்பரோட சுற்றிட்டு இருக்கிறாரு, தொழில்துறைன்றது எவ்வளோ பெரிய துறை, பொறுப்பே இல்லாமல் செயல்படுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு தொடர்ந்து அமைச்சர்கள், அதாவது கீர்த்தனா அவர்களை 2-3 முறை தொடர்ந்து விமர்சனம் பண்ணார். அதற்கான காரணம் இல்லை, அவங்க வச்சிருக்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டு, தொழில்துறை சம்மந்த விஷயம், பல 1000 கோடிகள் புழங்குற விஷயம், பெர்மிஷன் விஷயம் நிறைய உள்ளுக்குள்ளே இருக்குது, உள்ள அரசியல் நிறையா இருக்குது. அப்படிங்கும் போது இவங்க ஒரு யங்ஸ்டராக இருக்கிறாங்க. யங்ஸ்டராக இருக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டாக கூட யாரோ கூட வந்திருக்கலாம். அது ஒரு அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் குறைபாடுகள் இருக்கா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பல ஸ்கீம்ஸ் வந்து பல முதலீடுகள் வெளி மாநிலத்துக்கு போயிடுச்சுன்றாங்க. அது ஆதாரப்பூர்வமாக எடுத்தால் நம்ம போட்டு விமர்சனம் பண்ணலாம், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவர் யாரோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, இது விமர்சனத்துக்கு அளவு கிடையாது. உண்மையிலேயே அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடுகள் வேறு மாநிலத்துக்கு போயிருக்கு, இவங்களுடைய அப்ரோச் தப்பாக இருக்குது, இவங்க சரியாக பண்ணலை, ஆதாரம் நம்மகிட்ட இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணலாம். அதுவுமே சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு, 30,000 கோடி போயிடுச்சு, 40,000 கோடி போயிடுச்சுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே ஆதாரத்தோடு எடுத்து போடல. எந்தெந்த கம்பெனி போயிடுச்சு, அப்போ இத்தனை கட்சி இருக்குது இல்லையா, அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, ஐடி, இவங்க யாருமே ஆதாரத்தோடு எடுத்து போடலையே. ஆதாரத்தோடு எடுத்து போட்டிருந்தாங்கன்னா உண்மையிலேயே அது வந்து உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அப்போ எதாவது ஒரு காரணம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோட்டோ போட்டு அதை போட்டு அவங்களுடைய பர்சனல் அட்டாக் அப்படிங்கிற விஷயங்களை பண்ணுறாங்க. ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு பண்ணிட்டோம்னா அவங்க மேலே உள்ள மொத்த இமேஜும் போயிடும். அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து மெயினாக திமுகவும் அதிமுகவும் சேர்த்து அடிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது அப்படின்னு சொல்கிறேன். கரண்ட் கட்டுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? இல்லை, கரண்ட் கட்டு பிரச்சனைங்கிறது வந்து உடனே போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா வயதானவர்கள் குழந்தைகள்லாம் நைட்டு தூங்க முடியல, மிகப்பெரிய வேதனைக்கு ஆளாகிறாங்க. பார்த்திங்கன்னா இப்போ சிஎம் உடைய தொகுதியிலே கூட விடிய விடிய போராட்டம் நடத்தியிருக்காங்க பெரம்பூரில். அந்த மாதிரி இது வந்து அது யார் காரணங்கிறது ரெண்டாவது நம்ம பேசுவோம். முதலில் வந்து சரி செய்ய வேணும். ஏன்னா வந்து சென்னை போன்ற இடங்களில் 1 மணி நேரம் கூட கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி அவ்வளோ வெப்பமான ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. எல்லாமே காங்கிரீட் குடிசைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இதை உடனே போர்க்கால அடிப்படையில் சரி செஞ்சு அந்த பிரச்சனையை தீர்க்கணும். அது ஒரு பக்கம். இது என்ன காரணம், ஏன் போன மாதம்லாம் இல்லை, இந்த மாதம் மட்டும் ஏன் பவர் கட்டு வந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப அதிகாரிகள் ஒத்துழைக்கவில்லை ஒன்று. ரெண்டாவது வந்து ஷார்ட்டேஜ், பவர் ஷார்ட்டேஜஸ். ஏன்னா இந்த கோடை காலமாக இருக்கிறதுனால அதிகமான யூஸ் பண்ணுறோம், பவர் ஷார்ட்டேஜஸ் இருக்குது. மேன் பவர் ஷார்ட்டேஜ்னால என்ன பண்ணாங்கன்னா பல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. 15,000 போஸ்டிங் காலியாக இருக்குன்றாங்க. இன்றைக்கி கூட நேற்று கூட பேசியிருப்பார் மின்சாரத்துறை அமைச்சர். 15,000 போஸ்டிங் காலியாக இருக்குது. இப்போ இருக்கிற ஆட்களை ஓவர்லோடு வாங்கி தான் வேலை வாங்கிட்டு இருந்திருக்காங்க போன பீரியடில். இப்போ இவங்கள புஷ் பண்ணனா சில பேர் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ இவங்களோட மிங்கிளாகவே இல்லை, கண்ட்ரோல் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க தன்னிச்சையாக சில பேர், எல்லாரும் கிடையாது, சில பேர் பண்ணுறாங்க. பண்ணுறது என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்தமாக அங்கே ஒரு குலாப்ஸாக இருக்குது. அதாவது இவர்களுடைய வெற்றியை முதல்ல ஏற்றுக்கறல, இவர்கள் கீழே வேலை செய்கிறதுக்கு சில பேர் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற ஃபீஸ் கேரியர் அப்படின்ட்டு போகிற வீடியோலாம் நம்ம பார்க்குறோம். அடுத்த 3வது குற்றச்சாட்டு அந்த ஃபீஸ் கேரியர் பிடிங்கிட்டு போகிறது தான். அப்போ ஒரு சில கருப்பாடுகள் உள்ள அங்கே நம்ம விசாரிக்கிறப்ப கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அரசாங்கத்தோடு சில பேர் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து மேன் பவர் ஷார்ட்டேஜ், ஆள் பற்றாக்குறை அங்கே நிறையா இருக்குது. இப்போ அதையும் வந்து ஃபுல் பண்ணணும், இவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். ப்ரொமோஷனே போடாமல் இருக்குன்றாங்க. கடந்த ஆட்சியில் பல இடங்களுக்கு ப்ரொமோஷன் போடலன்றாங்க. புதுசாக ஆள் ரெக்யூர்மெண்ட் பண்ணல, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலை. அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தால் கூட இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் ஒத்துழைப்பு இல்லை. அதிகாரிகளா இல்லை கடையில் ஊழியர்கள்? எல்லாரும் கிடையாது, ஒரு சில ஆட்கள் பெருசாக ஒத்துழைப்ப மாட்டேங்கிறாங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அதை வந்து எப்படி ஃபோர்ஸாக ஹேண்டில் பண்ணுறதா, சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறதாங்கிற ஒரு தடுமாற்றத்தில் ஒரு குழப்பத்தில் போய்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். இது பாதிக்கப்படுறது யாருன்னா பொதுமக்கள் தான். பீஸ் கேரியரை பிடிங்கிட்டு போகிற வீடியோ வந்து இன்றைக்கி விட்டுருக்காங்க. அந்த பீஸ் கேரியர் பிடுங்குது எல்லா இடத்துலையும் திருட்டு போகிறது உண்மை தானே? இது யார் செய்கிற என்ன ஏதுன்னு இது இல்லை, அது வந்து பீஸ் கேரியரை வந்து பிடிங்கிட்டு போய் காசுக்காக பணத்துக்காக பிடிங்கிட்டு போகிற விஷயம் கிடையாது. இது வந்து திட்டமிட்டே வந்து ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணணும், ஒரு வெறுப்பின் உச்சத்தில் பண்ணுறத மாதிரி தான் தெரியுது. இப்போ செயின் எடுத்துகிட்டு போகிறான், காசை எடுத்துகிட்டு போகிறான்னா கூட அவனுக்கு தேவைக்கு எடுத்துகிட்டு போகிறான்னு ஃபீஸ் கேரியர் அப்படின்னு என்ன செய்ய போகிறான். அப்போ இது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. அது யார் செய்தாலும் உண்மையிலேயே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய அதிகார பசிக்கு வந்து அப்பாவி மக்கள் ஏன் பாதிக்கப்படணும்? அங்கே குழந்தை இருக்கும், வயதானவங்க இருப்பாங்க, ஆக்சிஜன் போட்டு எத்தனை பேர்
வீட்டில் படுத்திருப்பாங்க, மாத்திரை போட்டு படுத்திருப்பாங்க வயதானவங்க. கரண்ட் பிரச்சனை எப்படி தூங்குவாங்க? யார் இதில் பாதிக்கப்படுறது? அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இது யார் செய்ததுனாலுமே சரி, அது அரசியல் உள்நோக்கம் இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் உள்நோக்கமே இல்லாமல் எவனோ பண்ணியிருந்தாலும் சரி, யார் பண்ணியிருந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா எல்லா பக்கம் வந்தால் தான் ஒரு கரண்ட் தட்டுப்பாடு, கரண்ட் பிரச்சனை. ஆனால் சென்னை சுற்றி இருக்கிற நகரங்களில் மட்டும்தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இது அதை விட முக்கியமானது, ஒரு நாளைக்கு ஒரு ஏரியா. இன்னைக்கு கொளத்தூர்னா நாளைக்கு பெரம்பூர் முடித்தா அடுத்து திரும்பி கொரட்டூர் முடித்தா பூந்தமல்லி. அது எப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஏரியாவில் எப்படி ஷார்ட்டேஜ் ஆகும் அப்படின்றத இல்லை, அதை தான் சொல்கிறேனே, ஒத்துழைப்பு இல்லை, உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அரசுக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேர். அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோர்ஸாக எல்லாரையும் பிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனையாயிரும். அதாவது என்னென்னா, இது கத்தி மேலே நடக்கிற மாதிரியான விஷயமா இருக்குது. இது இப்போ அதான் சொல்லியிருக்காங்க, 15,000 பேர் புது ரெக்யூர்மெண்ட் போட்டு டிரான்ஸ்ஃபார்மரை சரி பண்ணி வரக்கூடிய காலங்களில் சரி பண்ணக்கூடிய வேலையை பண்ணுவாங்க. அது சீக்கிரம் பண்ணணும். ஓகே, 6 மாத காலம் இந்த அரசு ஓடுன்னு பார்த்தோம், 3 மாதம் காலம் கூட ஓடாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசினா ஒரு விஷயம் வந்தது. ஆனால் தங்கம் தென்னரசு அவர்கள் இல்லை, இப்படி ஒன்று பேசவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த அரசு 6 மாத காலம் 3 மாத காலம் என்றாங்களே, இதெல்லாம் உண்மைதானா? இல்லை 6 மாதம் 3 மாதம்னா யாரும் ஜோசியம் பார்க்க முடியாது. ஜோசியம் பார்த்தா 6 மாதம் உங்களுக்கு ஆயில் இருக்குது, 3 மாதம் ஆயில் இருக்குன்னு சொல்ல முடியும். அவங்க ஒரு கணிப்பு பண்ணுறாங்க, இந்த கூட்டணி இருக்காது, தொடராது, இவங்களுக்கு 6 மாதம் தாங்குமா 3 மாதம் தாங்குமான்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நோக்கி இந்த வார்த்தையை வைக்கக்கூடாது. நம்பிக்கையோடு 108 பேர் 108 சீட்டு போட்டிருக்கிறாங்க, 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அது கலையுதுங்கிறது தனியாக அது நடந்துட்டு போகுது. அது அவங்களுடைய விஷயம். அதை ஒரு இன்செர்ட் பண்ணிகிட்டே கூடாது, இந்த ஆட்சி நிற்காது சொல்லக்கூடாதுங்கிறது. ஆனால் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி விளக்கமும் கொடுத்துருக்காரு. தவறாக புரியப்பட்டிருக்கு அப்படின்னு. தவறாக புரியப்பட்டிருக்கோ தவறில்லாமல் புரியப்பட்டிருக்கோ, யார் சொல்லியிருந்தாலும் சரி சொல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை பயன்படுத்துறது தவறு தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அரசுக்கு ஒரு நெருக்கடின்றது இங்கே இருக்கிற அதிகாரிகளால் உண்டாகும். சவுக்கு சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், கடந்த அரசு அதிகாரிகளோட ஆட்சியாக இருந்தால் அழிஞ்சது, இந்த அரசு அதிகாரிகளின் ஆட்சியாக ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அதிகாரிகளின் ஆட்சியாக தான் இப்போதைக்கு இருக்கா? புதிய ஆட்கள் அதிகாரிகள் சொல்கிறது தானே அவங்க கேட்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் அமைச்சராக போட்டிருக்கீங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன வேலை செய்யுதுன்னு முதல்ல அவர் தெரியணும்ல. அதிகாரி தான் சொல்ல முடியும். சொன்னதுக்கு பிறகு அனலைஸ் பண்ணலாம். இப்போ எடுத்தோடனே ஒருத்தர் வந்திருக்காருங்க, சாமானியனாக ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு தாமரத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, அவரை திடீர்னு அவரையும் நினச்சி பார்க்கல, ஜெயிப்பமாக நினச்சி பார்க்கல, ஜெயிச்சிட்டாரு. அமைச்சரால் யோசிச்சு கூட பார்த்துருக்க, அமைச்சர் ஆகிட்டாரு. அந்த டிபார்ட்மெண்ட் என்னங்கிறதே அவர் முதல்ல புரியணும். அப்போ அந்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு தான் நான் பண்ணணும். ஆனால் என்னன்னா கொஞ்ச நாள் அவங்க ஸ்டடி பண்ணணும். அதுக்கு தான் ஒரு பர்சனல் பிஏ, பொலிட்டிக்கல் பிஏன்னு வச்சுருப்பாங்க, அனுபவம் வாய்ந்த ஆட்களை. அவங்கள வச்சு இவங்க பண்ணணும். அந்த பொலிட்டிக்கல் பிஏ, பர்சனல் பிஏமே இவங்க கட்சி சார்ந்த ஆட்களை போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது. அப்போ என்ன செய்யலான்னா, இப்போ மற்ற கட்சியிலேருந்து வரக்கூடிய ஓரளவுக்கு நம்பகத்தன்மையான ஆட்களை கூட வச்சு, இந்த டிபார்ட்மெண்ட்டோடைய செயல்பாடுகள் எப்படி, இந்த டிபார்ட்மெண்ட்டோடைய இன்கம் என்ன, நேச்சர் ஆஃப் ஜாப் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மைனஸ் என்ன ப்ளஸ்ஸு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு அனலைஸ் பண்ணணும். அது இவங்க எடுத்துக்கிறதுக்கு அதிகாரிகளை சார்ந்து தானே இருக்கணும். அதிகாரிகள் சாரம் எப்படி இருக்க முடியும்? அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க பரம்பரை அரசியல்வாதி கிடையாது. சட்டமன்றத்துக்குள்ளேயே முதல் முறையை தாங்க போகிறாங்க. உள்ளே போனால் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃபைலை கொண்டு கொடுப்பாரு, என்ன சார்னு கேட்பாரு, இதில் கையெழுத்து போடுங்க, எதுக்கு போடணும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லணும். அப்புறம் அதுக்கு பிறகு தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ ஒரு 6 மாதத்தில் புரிய ஆரம்பிச்சிருவார். ஓஹோ, இந்த டிபார்ட்மெண்ட் இப்படி தான் இருக்குது, இது இப்படி தான் ரன் ஆகுது, இத்தனை கீழே இத்தனை டிவிஷன் இருக்குது, அப்போ இதில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ வருமானம் வருது, இதில் சிக்கல் இருக்குது, இவ்வளோ ப்ளஸ் இருக்குது, போன ஆட்சியில் நடந்திருக்கு. அவர் ஸ்டடி பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகுமே. அப்போ அதிகாரிகளை சார்ந்து தானே இருக்கணும். ஆமாம், இவ்வளோ முற்றும் முரசலமாக இங்கே போயிட்டு இருக்கும்போது இந்திய கூட்டணியில் ஸ்டாலின் அவர்களை தூக்கிட்டு விஜய் அவர்களை ரீப்ளேஸ் பண்ணுற தைரியம் வந்துருமா காங்கிரஸுக்கு? இல்லை, ஆல்மோஸ்ட் அந்த கூட்டணியிலேருந்து திமுகவே போயிடுச்சு, எடுத்துட்டாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். திமுக போயிடுச்சு, இல்லை அவங்க எடுத்துட்டாங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு திமுக இந்தியா கூட்டணியில் இல்லை. அதுக்கு இல்லைன்னு சொல்கிறத விட எதிராயிட்டாங்க. நேற்று நடந்த கூட்டத்தில் அவங்க எதிர்த்து போஸ்ட்டே ஒட்டிட்டாங்க. ராகுல் காந்தி எதிர்த்து போஸ்ட் அடிச்சிட்டாங்க. அப்படின்னா உங்களோட ஒட்டும் உள்ள உறவும் இல்லை, நீங்கள் இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டேங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க திமுக. அப்படிங்கும் போது திருப்பி அதில் அவங்க உட்கார வைக்கிறதுலாம் இது கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தாவைக்கா உள்ள தானே போகும். விஜய் அவர்கள் இந்திய அளவில் ஒரு அரசியல் முகமாக மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இல்லை, இந்தியா கூட்டணியில் விஜய் தாவேக்கா மாதிரி பல கட்சிகள் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் விசிகா இருக்குது, மதிமுக இருக்குது,
கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, பல கட்சிகள் இருக்குது. அப்படியே மற்ற அகிலேஷ் யாதவ் இருக்கிறாரு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பீகாரில் இவர் இருக்கார், அல்லு பிரசாத் பையா இருக்காரு, தேஜஸ்வி யாதவ், நிறைய பேர் இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது, எல்லா அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கட்சியாக நீங்கள் கூட்டணியிலே இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் தானே ஆகணும். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.